Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. In the video, நம்ம வந்து 26th February 2024 மார்னிங் 10 AM-க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மேபி உங்களுக்கு ஒரு 10:30க்கு ரீச் ஆயிடலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நேற்று அதாவது சண்டே அன்னைக்கு நீட் அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கும் நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் நீட் 2024க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும் சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு, அவங்களால அப்ளை பண்ண முடியல. அந்த ப்ராப்ளத்தை நம்மளும் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இந்த சர்வர் இஷ்யூஸ் அப்படின்றது நேற்று நைட்டு வந்து கம்ப்ளீட்டாகவே சால்வ் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அந்த ஒரு செய்தியை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2024னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் அதே போல் அப்ளை பண்ணுறதுல இருந்த அந்த சர்வர் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இல்லை ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றவங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சர்வர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. நீட் 2024க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணுறவங்களும் இப்போது அப்ளை பண்ணிக்கலாம். யூ கேன் அப்ளை நவ், டோன்ட் டிலே. எதுக்காக டோன்ட் டிலே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டேட்டு வந்து 26th இனிஷியல்லையே சொல்லிட்டோம். அப்போது பிப்ரவரியில் இன்னொரு 3 நாள் இருக்குது, மார்ச்சில் ஒரு 9 days இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 days. அதன் பிறகு நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அது வந்து தெரியாது. ஓகேங்களா? ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லது, ஆனால் அதை முழுமையாக நீங்கள் நம்பிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒரு பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில், அதாவது லாஸ்ட் வீக்னால் இப்போ தான் நம்ம லாஸ்ட் வீக்கில் இருக்கிறோம், 29ஆம் தேதிக்குள்ளே இல்லைன்னா மார்ச் ஒரு 5 தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்னமும் வந்து பேமெண்ட் பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வந்து ஆதாரில் இஷ்யூஸ் இருக்குது, ஆதார் ரீவெரிஃபை பண்ணுறதுல இஷ்யூஸ் இருந்துச்சு இந்த சர்வர் இஷ்யூஸ்னால அப்படின்றவங்களும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்போ டைரெக்டாக போயிட்டு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கான அந்த ஆதார் ரீவெரிஃபிகேஷன் கொடுத்து அந்த ஓடிபி எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்குது. இது எல்லாமே நான் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 days இருக்குது. அந்த 12 daysல நீங்கள் ஒரு 6 daysக்குள்ளே, மேக்ஸிமம் 6 daysக்குள்ளே முடிச்சுடுங்க. மார்ச் 3 to 5க்குள்ளே இப்போ இருந்து நீங்கள் எப்போ வேணால் முடிக்கலாம். மார்ச் 3 or 5க்குள்ளே முடிச்சுடுங்க. லாஸ்ட்டு டைமில், அதாவது மார்ச் 9ஆம் தேதி தான் நான் போய் எல்லாம் செய்வேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, திரும்பவும் இதே மாதிரி சர்வர் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம், ரிப்பீட்டராக இருக்கலாம். ஓகேங்களா? 1 வருஷம் படித்தது இல்லைன்னா 2 வருஷம் படித்தது நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டு அதனால் உங்களால் நீட் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். ஸோ இதை வந்து யாரையும் பயப்படுத்துறதுக்காக போடுற வீடியோ இல்லை. நேற்று அப்ளை பண்ண முடியல சார், ரெஜிஸ்டர் பண்ண முடியல சார் அப்படின்ட்டு ஃபோன் கால்லையும் டவுட்டும் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கான ஸ்பெஷல் வீடியோ. சர்வர் இஷ்யூஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? யூ கேன் அப்ளை நவ். எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீட் 2024க்கு அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெப்சைட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணியும் காமிச்சிட்றேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆச்சு, எதனால் வந்து அப்ளை பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிட்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து, ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்லேருந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங், அது போக சென்டாக் இது மாதிரியான கவுன்சிலிங்கில் எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிட்டு எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு சீட் எடுத்து நான் ஃபஸ்ட்டு டேயில் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஃபஸ்ட்டு டேயில் நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவை அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது, 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றவங்களும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த சர்வர் இஷ்யூஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம்.
இப்போது நம்ம இருக்கிறது வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்டினுடைய அந்த என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பப்ளிக் நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. அதே போல் ஃபஸ்ட்டு என்டிஏ வந்து வெப்சைட்டை அப்டேட் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க 9th February 2024. அந்த இஷ்யூஸும் சால்வ் ஆகிடுச்சு. அதே போல் ஆதாரில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆதாருக்கு ஓடிபி வரல, ஆதாரினுடைய ஐடியை கொடுத்து என்னால் லாகின் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஆதாரை வந்து ஆதார் லாகினை டிசேபிள் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீவெரிஃபை பண்ணுறதுலையும் அதில் ஏதாவது எரர்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் செஞ்சுக்க முடியல நேற்று மட்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. அதை நானுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த ப்ராப்ளம் வந்து நேற்று நைட்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ உங்களால் வெப்சைட்டுக்குள்ளே போக முடியுது, உங்களால் அப்ளை பண்ணவும் முடியுது. இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன். பப்ளிக் நோட்டீஸ் ஃபார் 2024 NEET UG 24 ஃபாரின் சிட்டிஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த பப்ளிக் நோட்டீஸ் அதாவது 14 NEET எக்ஸாம் சிட்டிஸ் இன் அப்ராட் அது வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த பேஜ் வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி போட்டது தான், வீடியோவில் போஸ்ட் பண்ணது தான். இப்போ வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது. சர்வர் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அது வந்து 9th February 2023 அதான் 2024 9/2/2024 நீட் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த பப்ளிக் நோட்டீஸ் அதுவும் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. அதுவும் இப்போ ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே வந்து பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் தான். இப்போது உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளேயே உங்களுக்கு போகிறதுக்கு, அதாவது கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஒரே நிமிஷம் உங்களுக்கு வந்து 2 விதமான ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா? ஒரே நிமிஷம். ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான அப்ளை பண்ணுறவங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகலை நேற்று. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மெயில் வந்துருந்துச்சு, என்டிஎல்லேருந்து மெயில் வந்துருந்துச்சு, நான் வந்து ஆதாரை ரீவெரிஃபை பண்ணணும், இல்லைன்னா எனக்கு வந்து பேங்க்கில் பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் இல்லைன்னா பெண்டிங்னு வந்துச்சு, அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், முடியல அப்படின்னு இருந்தது. அந்த 2டையுமே நம்மளே என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் டைரெக்டாக கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனும் செஞ்சுக்க முடியுது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டுக்கு ஆதார் ரீவெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும், அதே போல் பேமெண்ட் பெண்டிங் இல்லைன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்றவங்களும் இப்போ செஞ்சுக்க முடியுது. இந்த பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகுது. இப்போ நான் அதை உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த 3 இன்ஃபர்மேஷனை நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் போயிட்டு நியூ ரெஜிஸ்டர் கேண்டிடேட் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொடுத்து நீங்கள் நியூ கேண்டிடேட்டாக இருந்தால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போடுறேன், நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே போல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஓகேங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே போயிட்டு கேப்சா கோடை, அதாவது கேப்சா கோடையும் கொடுத்து உங்களுடைய ஆதார் ரீவெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மார்ச் 9 பிறகு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான தாமதமும் இன்றி நீட் 2024க்கு இன்னமும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்க வந்து இப்போ இருந்து உடனடியாகன்னா உடனே அவசரமாக எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் தப்பு ஏதாவது செஞ்சு வச்சிடாதீங்க. இப்போ இருந்து செய்யறக்க ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸிமம் ஒரு மார்ச் 5 முடிச்சு வச்சுருங்க.
ஏங்க சார் மார்ச் 9 வரைக்கும் டைம் இருக்குதுல்ல அப்படின்னா, எப்படியும் லாஸ்ட் மினிட்ல கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரே டைமில் திரும்பவும் யூஸ் பண்ணும்போது திரும்பவும் ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா பேமெண்ட் பெண்டிங்னு வருது அப்படின்னா சிக்கலாக போயிடும். ஒருவேளை என்டிஏ உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸுக்காக உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதை வந்து ஒரு எச்சரிக்கை வீடியோவாகவும் விழிப்புணர்வு வீடியோவாகவும் மட்டுமே சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி யாரையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஏன்னா லாஸ்ட் இயர் அந்த மாதிரி ஆயிருக்குது. லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே முடிச்சாச்சு, அப்ளிகேஷன் முடிச்சாச்சு, பேமெண்ட் மட்டும் பெண்டிங் ஆகிடுச்சு. அவங்க லாஸ்ட் டேட் முடிஞ்சதுனால அவங்களால பேமெண்ட் பண்ண முடியவில்லை. அதனால் நீங்கள் இப்போ இருந்து மேக்ஸிமம் மார்ச் 5 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான லாஸ்ட்டு டேவாக நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது அஃபீஷியல் கிடையாது, உங்களுக்கு உங்கள் மைண்டில் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்படியும் நம்ம டிலே பண்ணாலும் ஒரு 6, 7, 8 தேதிக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா? 9ஆம் தேதி அன்னைக்கு தான் நான் போய் செய்வேன் அப்படின்னு இனி வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று வந்து அப்ளை பண்ண முடியல, ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்ட்டு ஈவன் ப்ரௌசிங் சென்டர்லேருந்துமே கூட நம்மளுக்கு பேரண்ட்ஸ் அங்கே உட்காந்துட்டு கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நேற்று நைட் நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். ஓகேங்களா? நானே வந்து அப்ளை பண்ணி கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணி அந்த பேரண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ அப்ளை பண்ணாதவங்க இமிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். இமிடியேட்டாக மீன்ஸ் இப்போவே இல்லை, அவசரமாகவும் போட வேண்டாம், இப்போ இருந்து செய்யுங்க. மார்ச் 5க்குள்ளே முடிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.